உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்பு 2 வீடியோ விட்டுக்கிறோம். ஒன்று, கிருபை என்றால் என்ன? ஒரு வயலுக்கும் தெரியல, எந்த சபையிலும் தெரியல. எவனோ ஒரு கரா கொண்டாந்த தினகரம் பைய சம்பந்தம் இல்லாம உளறிட்டு போயிட்டான். தகுதி இல்லாத ஒருவனுக்கு தகுதி கொடுத்து, தகுதியை இல்லைன்னா அனுப்பிட்டு எதுக்குமே லாய்க்கலன்னு அர்த்தம். தகுதி இல்லாத ஒருத்தனை தகுதிப்படுத்தணும், சும்மா வெளுத்து ட்ரைனிங் கொடுக்கணும். என்னது, அவனுக்கு டைம் பிக்ஸ் பண்ணி ஒழுக்கத்தை கடைபிடி, அதுக்கு தகுதி இருக்கா? நேரத்தை கடைபிடிக்க தகுதி உனக்கு இருக்கா? அதை கற்றுக் கொடுக்கணும். சரியான நேரத்தில் வேலை செய்ய தகுதி இருக்கா? அதை கற்று உண்டாக்கணும். அதுக்கு பயிற்சி கொடுக்கணும். தகுதி இல்லாத ஒருவனை ஒரு கம்பெனியோ அல்லது ஒரு நிறுவனமோ ஒரு அரசாங்கமோ ஒரு ஏதாவது ஒரு துறையோ ஒருத்தருக்கு தகுதி இல்லாத ஒருத்தனை எடுக்க மாட்டார்கள், சேர்த்து கொள்ள மாட்டார்கள். அந்த தகுதி இல்லாத ஒருவனுக்கு அடுத்தது செய்ய வேண்டியது என்ன? தகுதியை உண்டு பண்ணுதல். அதுக்கு பயிற்சி வேணும். இந்திய ராணுவத்துக்கு ஆள் எடுத்துட்டு போவாங்க, 6 மாசம் ட்ரைனிங். போராளிகளை மண்வெட்டிகள் எடுத்து அடிப்பான், செத்த பாம்பு அடிமா அடிப்பான். ட்ரைனிங்ல ஃபிட் ஆகலன்னா அன்பிட்டுனா துரத்து விட்டுருவான், ஓடி போயிடறான். சார், ட்ரைனிங்ல 60 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, 5 பேரை அடிச்சே கொள்ளலாம், கேள்வி கிடையாது, கேஸே கிடையாது. அதாவது ஒரு ராணுவத்துக்கு சோல்ஜராக தகுதிப்படுத்துவதற்கு இங்க தேர்ந்தெடுத்துட்டு போறாங்க. அங்க தேர்ந்தெடுத்துட்டு போய் தகுதியை உண்டாக்குறதுக்கு அவ்வளவு பயிற்சி கொடுக்க வேண்டிய இருக்கு. இந்த ஒரு சாதாரண அடிப்படை அறிவில்லாத இந்த முட்டாள் பெயர் தினகரன் போயிட்டான். தகுதி இல்லாத ஒருவனை தகுதி கொடுத்துறாங்க. வன்மையா கண்டிக்கிற அந்த போலி பிரசங்கத்தை, இது 5 லட்சத்து 50 லட்சம் உலக வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த வீடியோ போட்டவுடன், கிருபை என்றால் என்ன என்ற வீடியோ போட்டவுடன் ராஜஸ்தான்ல ஒரு தம்பி கால் பண்றாரு. ஐயா, இவ்வளவு நாள சபையில இப்படித்தானே உலகிட்டு தெரிஞ்சோம், தகுதியில்லாத ஒரு அந்த கிருபை, என்ன அருமையா சூப்பரா பேசுங்க, வாழ்த்துக்கள் என்று சொல்லி நான் இதை அனைவருக்கு தெரிவிப்பேன் என்று சொன்னார். சரி, நான் அதுக்கு என்ன அர்த்தம் கொடுத்தேன்? வைவசனத்தோடு, உன் பாவத்தினால் அக்கிரமத்தினால் உன் தீமையினால் சாகடிக்கப்பட வேண்டிய உன்னை, கொல்லப்பட வேண்டிய உன்னை, நரகத்துக்கு தள்ளப்பட வேண்டிய உன்னை, அழிக்க வேண்டிய உன்னை தப்பி பழச்சு ஓடிடு, இதோட ஓடிடு, இல்லைன்னா உன்னை காலி பண்ண, உன்னை கொன்று என்று கடவுள் மறுக்கிறார். அப்படி ஏதோ ஒண்ணு குறிச்சு ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக சாகடிக்கப்பட வேண்டிய, நரகில் தள்ளப்பட வேண்டிய உன்னை தப்பி பழச்சு ஓடுன்னு சொல்லி விட்டு முடியாது. அதுதான் கிருபைன்னு பேசியிருந்தேன். இன்னொரு தம்பி போன் பண்ணி கேட்கிறாரு, ஐயா சூப்பரா ஒரு வசனம் சொன்னீங்க மோசையை வச்சு, இன்னொரு நல்ல அதுக்கேற்ற மாதிரி ஒரு வசனம் கொடுப்பீங்களா? இருந்தா கொடுங்கன்னு கேட்ட கொண்டார். நாங்கள் எங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு, வியூவர்ஸுக்கு மிகுந்த மதிப்பு மரியாதை கொடுப்போம். நீர்மையும் நேர்மையானவர்களுக்கு பேய உள்ள வச்சுட்டு எங்களை கிறுக்கு கேள்வி கேட்கறது, குறுக்கு கேள்வி கேட்கறது, ஒரு ஞானி மாதிரி நான் பேச தொலைச்சே கூட விட மாட்டேன். நல்லபடியா முறைப்படி கேட்டால் பதில் தரும். சரி, அந்த தம்பி கேட்டார், அவருக்கு ஒரு வசனத்தை கொடுத்துட்டு நான் அடுத்தது போலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் கிருபையை பற்றி மிக அழகாக சொல்லப்படுது. புலம்பல் 3, 22, 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. வந்துச்சா? அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நான் சொந்தமா பாடின ஒரு பாட்டு, நானே பாடி ராகம் அமைத்து இசை அமைத்த ஒரு பாட்டை பாடுறேன். உம் இரக்கம் என் மேலே, உம் கிருபை என் மேலே வந்ததால் தோத்திரம் தோத்திரம். உம் இரக்கம் என் மேலே, பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னித்தது உம் கிருபையே. பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னித்தது உம் இரக்கமே. நன்றி சொல்வேன், நான் நன்றி சொல்வேன், காலமெல்லாம் நான் நன்றி சொல்வேன். நன்றி சொல்வேன், நான் நன்றி சொல்வேன், காலமெல்லாம் நான் நன்றி சொல்வேன். உம் கிருபை
என் மேலே இரக்கம் என் மேலே. நான் நிறைய இருக்கு கொஞ்சமா பாடுகிறேன். இது எனக்கு சொந்த பாட்டு, நானே ஏற்று நானே ராகம் போட்டு பாடுறது. இது அந்த மூணாவது வீட்டுக்காரன் நான் ரொம்ப தாழ்மை உள்ளவன்னு நினைச்சுக்கிட்டு இந்த பாட்டு மூணாவது வீட்டுக்காரன் பாடுன்னு சொன்னா மெண்டல் தான். நான் எழுதிப்பானு நான் தான் சொல்ல முடியும். இதுல பெருமை ஒரு மண்ணா கட்டி கிடையாது. சரி, உலகிட்டான கிருபைக்கு இப்ப கரெக்ட் பண்ணிட்டுனா இரக்கத்துக்கு வருவோம். இரக்கம் அதுவும் தெரியல. என்ன இரக்கம்? 4 கோடி ரூபாய் கடன் வாங்கிக்கிறேன், அனுப்புங்கள் அனுப்புங்கள். இதுல இரக்கம். இது ஊரை கொள்ளையடிக்கிறதுக்கு போட்ட டிராமா நடி. இவங்க நடிப்புல சிவாஜி எம்ஜிஆர்லாம் தோத்து போனாங்கப்பா. இவங்க நடிப்புல நடிச்சு பிச்சை எடுத்து அப்படி காலேஜ் கட்டணும் அவசியமாடா? நாரப்பல்ல அவசியமா இல்ல. இரக்கம் என்னன்னு தெரியாது. இதுக்கும் உணர்வு. இப்ப தயைக்கு வரேன். அந்த கிருபையில நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அடுத்த வார்த்தை கேட்போம். அவைகள் காலைதோறும் புதிதா இருக்கிறது. யாரு? ஒரு மனிதர், ஒரு பக்திமான், ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவான் அணு தினமும் இறைவனை தேடாமல் இருக்க முடியாது, இருக்க மாட்டார்கள். இரவும் பகலும் ஒரு பக்திமான், ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவான் இரவும் பகலும் அவரையே நினைத்துக் கொண்டு பகல் துதித்துக் கொண்டிருப்பார்கள். எப்படா பொழுது விடியும், காலை வரும், தேவ சமூகத்தில் போய் அமர்வோம், அவரை தேடுவோம், அவரை கூப்பிடுவோம் என்று ஆவலோடு இருப்பார்கள். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டா போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காத்தாரைது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். ஒவ்வொரு நாளும் நீதிமான், பக்திமான், பரிசுத்தவான் தனக்கு ஒத்தாசை அனுப்பும்படி தேவனுடைய பருவத்தை வைக்க கெஞ்சி காத்துக் கொண்டிருப்பார்கள். அதுதான் ஒரு this is a style of righteous man and holy man. As a devotional man, devoted person, we should be like that. இரக்கம் அது காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புது கிருபை, புது இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அந்த நாளை துவக்கும் போது மகிமையா இருக்கும். எல்லா பாதுகாப்பும் உண்டாயிருக்கும். எல்லா ஆசீர்வாதமும் தேடி வரும். தேவன் நம்மளை விட்டு விலக மாட்டார். அந்த தினமும் அப்படி தேட சொல்லி பைபிள் சொல்லிட்டு காலைதோறும் அவரை தேட வேண்டும். காலை நேரம் என்ப ஜப தியானமே அருணை பொற்பாதம் காத்திருந்தேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் என்ப ஜப தியானமே. நாங்கள் சொல்லித் தருவதெல்லாம், சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் நீதியின் பாதை, உண்மையின் பாதை, சத்தியத்தின் பாதை. இந்த பேய் அவங்க பிரசவம் பண்ணிட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காரா நரகத்தின் பாதை. திரும்பங்களா அதை விட்டுட்டு இந்த பேய் பேரை விட்டு திரும்ப. தயை பற்றி பேசுவோம். தயை என்றால் என்ன? நீதிமொழிகள் 19:22 வாசிக்க கேட்போம். What is compassion of God? Or what is compassion of man? What is compassion? We can see shortly. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசை. நன்மை செய்ய மனிதன் கொண்டிருக்கும் ஆசை தயை. புரிந்து கொள்ளுங்கள். நன்மை செய்ய கொண்டிருக்கும் ஆசை. கடவுள் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்ய ஆசையோடு இருக்கிறார், ஆவலோடு இருக்கிறார். அனுதினமும் சகல ஜீவன்களுக்கும் நன்மை செய்கிற தேவன். மனிதனை தவிர அவர் படைத்த மற்ற எல்லாமே நமக்கு நன்மை உண்டாக்குறது. ஒரு முறை ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்ஸ்க்கு போயிருந்தேன். ஃப்ரெஷ்ஷா புது புது காய்கறிகள் அடுக்கி வச்சிருந்தான் பாக்ஸ். அப்படியே புடவை, பட்டு புடவை அடுக்கி வச்சுற மாதிரி ரேக்கரா வச்சிருந்தான். நான் கொஞ்ச நேரம் அதை பார்த்து உத்து பார்த்து கடைக்காரர் என்னையே பார்த்துட்டு இருக்காரு. சார் என்ன பார்க்குறீங்கன்னாரு. இல்லைங்க, இந்த காய்கறியில் இவ்வளோ நேர்த்தியா ரேக்கர் போட்டு அடுக்கி வச்சிருக்கீங்களே,
இது அவ்வளவு நமக்கு நன்மை கொடுக்கிற பொருளாச்சு. ஆனா எல்லாத்தையும் உண்டாக்குறதுக்கு கடவுள் சந்தோஷப்பட்டார், நன்மைன்னு கண்டார். இந்த மனுஷ பயலை உண்டாக்குறதுக்கு அவர் துக்கப்பட்டார், நொந்து போனாரு, மனஸ்தாபமா இருக்குன்னு அழிச்சு விட்டாரு. கடை வச்சிருக்காரு. ஐயா உட்காந்து டீ சாப்பிட்டு என்ன எங்க இருக்கு, எங்க ஊழியம் பண்ணீங்க, அதெல்லாம் இருக்கட்டுமே, அப்படிலாம் இருக்கு, டீலாம் வேணாம், அந்த வரையான்ட்டு ஒரு சின்ன பொருளை வாங்கிட்டு ஓடிவிட்டேன். நம்பர் கூட கேட்ட கொடுக்கல. எதுக்கு அவன் நம்பர் கொடுப்பா, அவன் சமக்காரன், அவன் ஊழியக்காரன், என் ஆத்மா திருடிட்டு போடாமா, இல்லை உன் ஆத்மா உன்கிட்ட தானே இருக்குது, எவன் ஆத்மா இவனு திட முடியாதா, அவன் ஆத்மா அவன்கிட்ட தானே இருக்குது, இந்த வம்பே வேணாலும் ஓடிவிட்டேன். தேவன் உண்டாக்கின ஒவ்வொன்றும் நமக்கு நன்மை செய்கிறது. தேவ சாயலாய் நினைக்கப்பட்டு கெட்டு போன பயலோ தீமை பண்றான். தீமை செய்யக்கூடாது. தீமை பற்றி 2 வசனத்தை கொடுக்கின்றேன், வாசிக்கலாம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எரேமியா 2:19. உன் தீமை உன்னை கண்டிக்கும், உன் தீமை உன்னை கண்டிக்கும், உன் அக்கிரமம் உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், நீ உன் தேவனாய் கர்த்தரை கொஞ்ச நாள் பின்னாடியே போயிட்டு அப்புறம் அவரை விட்டுட்டு போறதும் விடுறதும், என்னை பற்றும் பயம் உனக்கு இல்லாமல் இருக்கிறதும், அந்த கடவுளை பற்றி பயம் உனக்கு இல்லாது இருக்கிறதும், எத்தனை பொல்லாப்பும் பயங்கரமான பொல்லாப்பும் கசப்புமான காரியம் கசப்புமான காரியம் என்று உணர்ந்துகொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றார். அவர் பற்றிய பயம் இவனுக்கு கிடையாது. இன்னைக்கு இருந்த போலி போத பல்ல நான் வன்மையா கண்டிக்கிறேன். தனியா ஒரு ட்ரைனிங் இந்த பல்ல கொடுக்கணும், கூட எல்லா பள்ளியும் ராணுவத்தில் விட்டுணும். ஒரு 6 மாசத்துக்கு எவெல்லாம் பாஸ்டா வர விரும்புறியோ கொடி ராணுவத்தை விட்டா போதும், ட்ரைனிங் கற்றுக் கொடுப்பாங்க, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாங்க. அப்பவே இஷ்டத்துக்கு பயனுக்கு கிட்ட இந்த பொட்டிட்டு வந்துடுறாங்க. பேய் பயில கிழிச்சு வச்சக்கார பய மாதிரி வந்துட்டா, எல்லா பயிலும் உண்டு உண்டி அடிக்கிற மாதிரி வந்துட்டா, எல்லா பயிலும் இப்பெல்லாம் டிஸ்கோ டான்ஸும் காப்பரேட் டான்ஸும் பிரேக் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பரதேசி பேய் மகன் நீங்க ஊழியக்காரங்க, இவனை கூப்பிட்டு ஆட்டம் போட வேடிக்கை பார்த்துக்க. இவனோட நிலைமை நரகத்தில் எவ்வளவு மக கொடுமையா இருக்கும், கொடுமையா இருக்கும். தேவன் நன்மை செய்கிறவர். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குதா? இல்லையே. எங்க அந்த பயம்? ஆகினால கடவுள் தீமை செய்வனை கொல்லுவார், உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கும். அவர் விட்டு விலகி தீமை செய்து அவனை நரகத்தை தள்ளி கொள்ளுவார் என்று பைபிள் சொல்றது, நான் இல்லை. பைபிள் சொல்லு. என்ன பைபிள் சொல்ல? கர்த்தர் சொல்லுகிறார், சேனையின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அவர் ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் நன்மை செய்கிறார். அவர் உண்டாக்குற சூரியன் நமக்கு நன்மை செய்கிறது, அவர் உண்டாக்குற காற்று நமக்கு நன்மை செய்கிறது, அவர் உண்டாக்குற மழை நமக்கு நன்மை செய்கிறது. அவருடைய அனைத்து படைப்புகளும் except the man, all the creation of God is doing good things for the people, but the people are the man invented in the corrupt his life against the God, so he will push down to the fire hell. You will get punishment according to your handworks, there is no doubt. I am condemning all the false preachers. கருத்துட்டான ஊழியத்தை நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசை தயை. சங்கீதம் 34:21 கொஞ்சம் வாசிக்க கேட்போம். தீமை துன்மார்க்கரை கொல்லும், நீங்க தீமை செய்தால் அந்த தீமை துன்மார்க்கனாகிய உன்னை கொல்லும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். என்னை போல சத்தியத்தை பேசி நீதிமானை பகைக்கிற நீங்களா குற்றவாளிகள். ஏன் பேசக்கூடாது? எல்லா பேரும் கூத்து படிச்சு டிராமா அடிச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு போவான். இது பொய்ன்னு நான் சொல்லக்கூடாதா? இப்படி கண்டிக்கிறதுனால நான் நன்மை செய்கிறேன், தீமையை கண்டிக்கிறதுனால நான் நன்மை செய்கிறேன், ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குறேன். பேய் பேரெல்லாம் மரியாதை கொடுக்கணும் அவசியம் இல்லை. சத்தியத்தை விரோதமா பேசுகிறவன், கடவுளுக்கு விரோதமா செயல்படுறவன் என்ன மரியாதை கிடையாது பலமுறை சொல்றேன். திரும்ப திரும்ப என்ன வந்து மரியாதை பேசணும். என்ன உனக்கு மரியாதை கொடுக்கணும்? யாரா நீ? பேய் மங்களா வேதத்தை தப்பா பொறிக்கிறவனும், ஏசா பேர கொள்ளை அடிக்கிறவனும், விசுவாசி மக்களை திருடுறவன். டேய் நல்லா தெரிஞ்சுக்கிறா, குருட்டு பாச போல செவிட்டு பாச போயிடலாம். கொடுத்து வளர்த்த ஒரு ஐக்கியம் கிறிஸ்தவ ஐக்கியம். வெள்ளைக்காரர்கள் இந்தியாவில் வந்து கொடுத்தாங்க, கொடுத்து கொடுத்து வளர்த்த ஒரு ஐக்கியம் கிறிஸ்தவ ஐக்கியம். ஆனா இன்னைக்கு கோட்டா பயிர் திட்டம், ஒரு குருட்டு பயிர் 10,000 பிடிங்கிட்டு இருக்கிறான், இளப்பங்கால ஒரு 6,000 பிடிங்கிட்டு இருக்கிறான், சாமி வைக்கிற 25,000 பிடுங்குறான், அங்க 5 மணி 2 பொண்ணு அவன் 7,000 10,000 பிடுங்குறான். இன்னைக்கு புடுங்கி கிறிஸ்தவ மக்களை ஓட்டாண்டி ஆக்கிற பேய் பயிர் உண்டாக்கி இருக்கிறது. இது ஐக்கியமா? இதை கண்டிக்க கூடாதா?
ரிப்போர்ட் தில் இருந்தா என் மேல கேஸ் போடு. ஐ வாண்ட் see you in the court. புட்டு வேணாப்பலி மோதி பாருங்கடா, அப்புறம் பேசிக்குவோம். டெபர்மேஷன் போட்டு பிடிங்க வேணாப்பேன். நீ சேர்த்து வச்சுக்கலாம் பை law and order and by the law I will pull that. யாவது வச்சுக்கலாம். நீ சேர்த்து வச்சுக்கலாம் கோர்ட் வழியா பிடிக்கிறேன். நாரப்பல மன திரும்புங்கடா, ஏமாத்தாதீங்கடா மக்களை. கொடுத்து வளர்த்தவங்க ஐக்கியம் தான் கிறிஸ்துவ ஐக்கியம். உங்களை மாதிரி குட்டிக்கு வளர்க்கிற திருட்டு போல கிடையாது. எவ்வளவு நாளைக்கு தப்பிச்சு போங்க. இரு ஒரு டீம் உருவாக்குற இரு. நான் சீக்கிரத்தில் அதை உருவாக்க போறேன், உருவாக்கிட்டு இருக்கிறேன். எவன கோடிகளை கொலை நீயா வித்து கொடுத்துற நான் கொடுங்குவேன். யூடியூப் வழியா சொல்லிக்கிறேன். நீயா வித்து கொடுத்துட்டு நல்ல பிள்ளையாகி தப்பிச்சு போ பாரு, அதான் கிருவேன். நீயா திருடுனா மக்களுக்கு சகையை சொன்னா பாழ்நகரன் பரதேசி நாய் பாழ்நகரன் சகை வீடு கேஸ் போனார். எவனை தான் நாளத்துல பிடிக்கணும் தான் திருப்பி தரணும். நீ நாளத்துல இல்ல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பிடிக்கிற மக்களை ஏசா பேசுறீ. மரியாதை திருப்பி கொடுத்தீங்கன்னா உனக்கு இறக்கம் கிடைக்கும், கிருவை கிடைக்கும். இல்லைன்னா உன் சொத்து அம்பட்டையும் கேஸ் போட்டு கோர்ட்ல புட்டுக்குவாங்க என்பதை இந்த யூடியூப்ல தெரிவிக்கிறேன். உனக்கு தெரிவிக்கிறேன்டா, காட்டுறேன். உனக்கு காட்டு. கொஞ்ச நாள் பொறுத்துக்க. உங்களெல்லாம் விட்டு வளர்த்து விட்டாங்க அந்த பேய் கூட்டம். இந்த பேய் அவங்க பேய் கூட்டம் உங்களை கொடுத்து வளர்த்து விட்டாங்க. ஒப்ப விட்டு சொத்த கொண்டாந்து கூடா போய் ஒப்ப எந்த கோடீஸ்வரன் தனது சொத்து இங்க கூலிக்கு வரத்த முடி சொல்லு. எந்த மகாராஜாவுடைய மகன் ஒப்பன் தினகிறேன்? யாரு நீங்களா? யாரு சோத்துக்கு நம்ம வேலையை நம்ம ஊரை சுத்தி இருந்தாங்க தானே. உங்களுக்கு இரக்கமும் தெரியாது, கிருவையும் தெரியாது, தயவும் தெரியாது. மக்களை கொள்ளையடிக்கிட்ட ஒரு தீமை உன்னை கொள்ளும். நீங்க சேர்த்து வச்ச சொத்து உன்னை அழிக்கும். ஆனால் அதை காப்பதான் ஓடிட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் ஏற்றி இறந்துக்கிறாரு, ஏற்றி இங்க இருக்கிறார், ஏற்றி இறங்குறாரு சொல்லிட்டு நீ எதுக்குடா கனடால ஓடி போன? ஓடி அழிப்பாரு பைந்தாங்கூலி தொடர். நீ எதுக்கு ஓடன? இங்க இருந்து நிலைநாட்டணும் ஆண்டுடைய நாமத்தை. உன் சாட்சி, உன் குடும்ப சாட்சி நிலைநாட்டணும். தயவுனா என்ன தெரியுமா உனக்கு? நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசை தயை. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:38 வாசிப்போம். இயேசு என்ன பண்ணார்? நசரேனா இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி நியமித்தார். அவரை தேவன் அவரோட கூட இருந்தபடி யாரு நன்மை செய்ய முடியும் தெரியுமா? நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசை தயை. யாரெல்லாம் நன்மை செய்வார்கள், யாரால் நன்மை நடக்கும் என்று பார்த்தால் நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் நிரப்பினார். அந்த தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப யாரால் நன்மை செய்ய முடியும்? நன்மை செய்கிற கடவுளாகிய பரலோக பிதாவாகிய வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வவல்லமுள்ள தேவன் ஒருவனுக்குள் இருந்தால் மட்டுமே அவன் நன்மை செய்யக்கூடிய எண்ணம் வரும். அவன் நன்மை செய்வான். அது அல்லாமல் எவனுள் பேய் இருக்குதோ அவன் அந்த திட்டம் போட்டு கொடுவான். சாதி விற்கிற திட்டம் எங்கடா பைபிள்ல போட்டுங்க? என்ன மாதிரி கொள்ளையடிக்கிற பயிர்களா இருந்தா மாபியா கும்பல், பாழ்நிலர் கும்பல் இஸ் மாபியா கும்பல். 25,000 சாதின்னு எவன்டா எங்கடா திட்டம் போட்டுக்குது? போடுறான் எம்எல்ஏ பாழ்நிலர் எம்எல்ஏ கேஸ் போடு. நான் போட்டோம். நீ அங்க பேசணும். 25,000 சொர்க்கத்துக்கு தாவி விற்கிறது பைபிள் நீ காட்டணும். இல்லைன்னா உன் சொத்தை நான் கொடுங்க. நாங்க பேச இருக்கிற யூடியூப்ல அடிக்கிற பொய்யாக பைந்தாங்குழி போயிடல உட பேசணும். அடுத்த உண்மையை பேச உரிமையை கெடுக்கிறிய நீ. பேச்சுரிமை நீ நசுக்கிறாய். இது எந்த நன்மைடா? 25,000 சாவிக்கு புடுங்குற சொர்க்கத்துக்கு சாவி வாசலுக்கு 6,000 இளம்பங்களை புடுங்குற எங்கடா இருக்குது? அது இது நன்மையா? சொல், இது நன்மையா? உங்க 3,000 புடுங்க, நீ 6,000 புடுங்குற. நீ எம்பிஏ படிச்ச வேலை மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த பிசினஸ் போய் இங்க கம்பெனில பண்ணிருக்கணும், கார்பரேட் கம்பெனில. இங்க ஊழியத்துல வந்து ஏச்சரார் பேரை சொல்லி இங்கெல்லாம் அதெல்லாம் பண்ணாத. பண்ண நடந்து போயிடும். பாண்டவன் will go to hell definitely. You will be in the hell definitely. I telling you in the name of Yeshua Messiah. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசை தயை. தயை என்ன தெரியாது? தயை என்ன தெரியுமா? தெரியாது. நீங்க பண்ணிட்டு இருக்கலாம் துன்மார்க்கம், தீமை, அக்கிரமம். அதையெல்லாம் உங்களை கொல்லும்டா, நரகத்தை தள்ளும்டா.
இயேசு உங்களை நரகத்தை தள்ளுவாராம். இவனை நம்பி ஓடுகிற மக்களே மனம் திரும்புகிற விட்டு வெளியே வாங்க. இவங்களுக்கு எவனுக்கு அனுப்பாத, காசுல அனுப்பாத. உன் கூடவே ஊழியக்கார சபை வச்சிருக்காரா இல்லையா? அவர் உன் கூட உனக்கு ஜெபிக்கிறாரு. குழந்தை பிறந்து வந்தா ஜெபிக்கிறாரு, கல்யாணத்துக்கு வந்தா ஜெபிக்கிறாரு, உனக்கு நோய் வந்தா ஜெபிக்கிறாரு, உனக்கு பேய் பிடிச்சா ஜெபிக்கிறாரு. உன் கூடவே இருந்து உனக்காக ஜெபமணி வழிநடத்த சபை ஊழியருக்கு கொடுங்க. பாவம், அந்த ஊழியர்கள் உங்களுக்காக இரவு பகலும் வாழ்க்கையை தியாகம் பண்ணி ஊழியம் செய்கிறார்கள். அந்த சபை ஊழியருக்கு கொடுங்கள். உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற ஊழியருக்கு ஜெபிங்கள். உனக்காக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ற ஊழியருக்கு கொடுங்கள். இந்த பேய் கார்பரேட் கம்பெனி இந்த திருட்டு பொருளை கொடுக்காங்க, அனுப்பாதீங்க. இதெல்லாம் நன்மை கிடையாது. இயேசு கிறிஸ்துவோடு பரலோக பிதாவாகிய தேவன் இருந்தால் அவர் எங்கும் நன்மை செய்வராய் சுற்றித் திரிந்தார். அதுபோல நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசை அந்த தேவன் எவனுக்குள் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே, தேவன் எவர்களுக்குள் இருக்கிறாரோ அவர்கள் மட்டுமே நன்மை செய்யும் ஆசை கொண்டிருப்பார்கள். நன்மை செய்ய மனிதன் கொண்டிருக்கும் ஆசை தயை. இப்ப யாத்திரை 33:12-19 மோசேக்கு மட்டும்தான் கிருபை இறக்க அந்த 3 கிடைச்சுன்னு சொன்னேன். நான் எவன் மேல் கிருபையா இருக்க சுத்தமா இருக்கவன் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இறக்கமா இருக்க சுத்தமா இருக்கவன் இறக்கமா இருப்பேன், என் தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். ஏன்னா இப்ப கடவுள் நேரில் பார்த்தா செத்துருவான். அவ்வளவு பெரிய பிரகாசம் உள்ள தேவன், மகா பரிசுத்தம் உள்ள, மகா வல்லமையான, மகா பிரகாசமான, சூரியனை காட்டி 1000 மடங்கு பிரகாசமான ஒரு தேவனை நேருக்கு நான் தரிசிப்பது அவ்வளவு கத்திரிக்காய் வாங்குற விஷயம் இல்ல, இந்த கூறு கட்டி வச்சுக்கிற மாங்காய் வாங்குற விஷயம் அல்ல. தேவனை பார்ப்பது என்பது சும்மா போன கையெழுத்து போட்டேன், டீ குடிச்சேன், காப்பி விட்டேன், தோத்த தின்னேன், ஏசுனா தயிர் சோறு எட்டி உதைக்கணும். தேவதூசம் சொல்ற பயிலா உங்களா உதைக்கணும். ஆள் இல்லாம அலறிட்டு இருக்கீங்க, கூட்டமா நடத்த விட மாட்டோம். உங்களை புரிஞ்சுக்க, ஞாபகத்தில் வச்சுக்க. இப்போ டீம் எழுதிட்டு இருக்கிறோம் ஆங்காங்கே. இனிமே கூட்டம் நடத்த முடியாது. பொய்ய தேசம் பரப்பிட்டீங்களா, மாயையும் பொய்யையும் பரப்பிட்டு கிறிஸ்தவத்தை கெடுத்த போய்வீங்களா? ஆகவே நேருக்கு நேராக கடவுளை பார்த்த செத்துருவான் என்று சொன்ன நிமித்தமாக இப்ப கடவுள் மோசேக்கு நன்மை செய்ய விரும்பினார். என்னது? தம்மை வெளிப்படுத்த விரும்பினார். அதுவே ஒரு நன்மை. சூரியனை உண்டாக்கி நமக்கு நன்மை செய்யும்படி கட்டளையிட்டார். அந்த சூரியனே மத்தியானம் 12 மணிக்கு 1 மணிக்கு எங்க 1 மணி நேரம் கண்ணும் கூட பாரு எவனாவது பார்க்க முடியுமா? அவர் உண்டாக்கின சூரியனையே ஒன்னால 1 மணி நேரம் பார்க்க முடியாத பொழுது இந்த சூரியனை காட்டும் 1000 மடங்கு பிரகாசம் உள்ள சர்வவல்லமை உள்ள தேவனை நேருக்கு நேராக தரிசிப்பது என்பது கூடாத காரியம். செத்துருவான். அதனால சொல்லிட்டாரு, என்னை பார்க்க விரும்பிட்டேன், சரி நான் உனக்கு வெளிப்படுத்த விரும்பிட்டேன், அதனால உனக்கு ஒரு நன்மை செய்யறேன், என்னை வெளிப்படுத்தக்கூடிய நன்மை செய்யறேன். அதுக்கு முன்னாடி நீ கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும், இரக்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப தயை மோசேக்கு மேல, கடவுளுக்கு மோசேக்கு முன்னாடி ஒரு தயை, ஒரு நன்மை செய்யணும்னு அந்த விருப்பம் ஆண்டுக்கு வந்துச்சு. தம்முடைய தயவை மோசேக்கு முன்னாடி வைத்து நேருக்கு நேராக சந்திக்க முடியாது. பரலோக பிதாவாகிய தேவன் நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய 2 பேர், ஒன்று இயேசு கிறிஸ்து, இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர். இவர்கள் தான் முகமுகமாய் தரிசிப்பார்கள். ஆனால் சொன்னாரு, என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, கண்மலை வெடிப்போல ஒளிஞ்சுக்கோ, என் கரத்தில் அவனை மூடுவேன், கரத்தை எடுப்பேன் அப்படின்னு பார்ப்பாரு. என் கண்மலை வெடிப்பு என்று சொல்லி கத்தா இயேசு கிறிஸ்து 1 Corinthians 10 எல்லோரும் மேகத்துக்கு கீழாகவும் மோசே மூலமாகவும் சமுத்திரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அவரோடு கூட நடந்த கண்மலை, ஞான கண்மலை கிறிஸ்து. இப்ப பிதா என்ன சொல்றாரு? நேரடியா யாரும் என்னை பார்க்க முடியாது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்தாய், அந்த கிறிஸ்து வழியாக என்னை பார்த்து விடலாம் என்ற மாபெரும் ரகசியத்தை, மாபெரும் சத்தியத்தை, இந்த தயவை மோசேக்கு கிறிஸ்து மூலமா அப்பயும் அன்று சொல்லிட்டார். அப்ப மோசே கிறிஸ்துக்குள்ள கண்மைக்குள்ள வந்தார். மோசேயை கண்மலை என்னும் கிறிஸ்துவுக்குள் பிதா கொண்டு வந்து வைத்தார். வந்து நில்லுனார், கண்மலை வெடிப்பில் நில்லு, இயேசு கிறிஸ்துவுக்குள் நில்லு. தயை, அதான் தயை. மோசேக்கு தேவன் காட்ட விரும்பின தயை. ஒரு நாளும் தயை கண்டேனையா, என்னை வெறுத்தேனையா, ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாளில் என்னை வெறுத்தேனையா.
உந்தை பெரிதையா என் மேல் உந்தையை பெரிதையா உந்தையை பெரிதையா என் மேல் உந்தையை பெரிதையா அழைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்து திரிந்த துரோகியை அனைத்து அன்பாலே என்னையும் அனைத்து அன்பாலே அனைத்து அன்பாலே என்னையும் அனைத்து அன்பாலே. தேவன் மோசேக்கு நன்மை செய்ய விரும்பினார், தயை காண்பித்தார். தயை பெற்றதனால் இறைவனை பார்த்தார். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசை, ஆகவே நாம் நன்மை செய்வோம். உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் துன்மார்க்கம் உன்னை கண்டிக்கும், உன் அக்கிரமம் உன்னை தள்ளும் நரகத்துக்கு. அதை விட்டுட்டு நன்மை செய்வோம். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசை, தயை. இதை கேட்டு எல்லாரும் நன்மை செய்யுங்கள், சத்தியத்தை தேடுங்கள். இந்த போலி பேய்களை விருத்து ஒதுக்குங்கள், ஓடி போயிருங்க அவனை விட்டுட்டு, இல்ல நீங்கள் நடந்து போய் எங்களோட சேர்ந்தா என்பதை தாழ்மையோடு சொல்லிக் கொண்டு இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் இயேசுவுக்கு பரிசுத்தரத்தை எப்படி வந்து பேசுவேன். அவளுடன் காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.